உமது வல்லமையான புயத்தினால சத்துருக்களை சிதறடித்தினான். இந்த குட்டி ஆடுங்க தெரியாம அங்க எங்க போயிடும். ஆமென். துஷ்ட மிருகம் வந்து அந்த ஆடுகளை பிடிச்சிடும், சாப்பிட்டுரும், அது சேதம் உண்டாக்கிடும். அதனாலதான் அவருடைய வல்லமையான புயத்தினால எதிராளிகளை, ஆமென், துஷ்ட மிருகங்களை, தெய்வ பிள்ளைகளை, சத்துருக்களை சிதறடித்தி. தெய்வ பிள்ளைகளை, நீங்களா நான் ஆண்டருக்கு பிள்ளையா இருக்கிறல்ல, ஆமென், ஒரு நாளும் ஆமென் அவர் சத்துரு கையில நம்மளை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அதனாலதான் சங்கீதம் 23 அழகா சொல்லப்பட்டிருக்கோம், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாரா. மெய்ப்பனுடைய வேலை அதுதாங்க. அவர் புயத்துல நீங்கள நானும் இருக்கிறோம். பயப்படாதீங்க. ஐயோ யாருன்னா மேற்கொண்டுருவாங்களோ, இந்த மனுஷர் மேற்கொண்டுருவாங்களோ, சூழ்நிலை மேற்கொண்டுருமோ, இந்த மந்திரம் மேற்கொண்டுருமோ, எதெல்லாம் குறித்து நீங்க பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல மெய்ப்பன் இருக்கிறாரு. அந்த மெய்ப்பன் தாம் புயத்துல அவருடைய புயத்தினால உங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்.